இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பூச்சி அப்படின்பாங்க பார்த்தீங்களா, புழு பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு சேலை கட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த பஞ்சை எடுத்து கொண்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க மிஷினில் போட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதை சேலையாக நெய்கிறாங்க. இதுதான் அந்த பட்டு பூச்சிங்கிறது. பாருங்க எல்லாம் எடுக்கிறாங்க, உட்காந்து கூடு எடுக்கிறாங்க. இது பேர் கூடு எடுக்கிறது. இதான் கூடு எடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஏன் 4 பிரிவா பிரிச்சு போடுறீங்க? 4 இது தனியா எடுத்துட்டு போகணும், இது தனியா எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் கொண்டு கொட்டி கொளுத்தி விட்டுறணும். இதான் அந்த இது தனியா, அது தனியா. இது பேர் ரெட்டை கூட இருக்கும், இது பேர் ரெட்டையா இருக்கும், பேர் பெருசா. நாங்கள் வச்சிருக்க சின்னமா பெருசா கலர் கலரா நம்ம பட்டு சீலையே வேண்டாம், தூக்கம் வைக்கலங்க. அந்த பட்டு சீலைக்கு தான் நீங்கள் இப்போ புழு எடுக்கிறீங்க, கூடு எடுக்கிறீங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி ஓனர் கூட படுத்துகிட்டே வேலை செய்வாங்க. நின்றுக்கிட்டே எங்கள் பெருமை வந்து உக்காந்துக்கிட்டே சேரில் வேலை செய்யுது. புழு அந்த தலை தான் நறுக்கி வைக்கணும். பட்டு பூச்சி எல்லாம் திங்கவே மாட்டேங்குது, மேலே தானே பார்க்குது. இது இன்னுமே திங்காது, அவ்வளோதானா? அது இப்போ தலை சரியான முறையா சாப்பிடல, அதனால தான் அந்த தலை நிற்கிது. அதனால அந்த புதன்மையில் ஏதாவது பிரச்சனைனா நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லு. வாங்கிருக்குது ஆடலாங்க. அதே தான் சொல்றா, போற சொல்றாரு. மண்ணடிச்சு வெட்டினா காசு வாங்காமே சரி. நல்ல மண்ணு இருக்கணும், மண்ணு நல்ல மண்ணு இருக்கணும். தக்காளில நல்ல பழமா இருக்கும். யாருது? வீட்டு தான். ஏக்கா இந்த அழுக்கு கூட்டெல்லாம் போட்டுனீங்க நல்ல தானே. அதெல்லாம் ரொம்ப இல்லை, வச்சிருக்கிறோம் தான் எல்லாமே இருக்குது. அப்படியே அதே போட்டு நீங்களும் வேலை பண்ணுறாரு. நீ எதோ குண்டானில் இல்லாமல் எடுக்கிற? இதெல்லாம் பொறுக்கி இதோட போட்டுட்டு இந்த தூசியெல்லாம் பொறுக்கி சுத்தம் பண்ணி கொடுக்கணும். அது சரி, ஜாலியாக சும்மாவே உட்காந்துருக்க. அதுதாங்க பாரு, அதுதான் முன்னெல்லாம் பொறுக்குனேன், உடச்சு போட்டாங்க. ஏன் என்ன பட்டு சீலை வந்தா போதும். இப்போ இந்த தூசியெல்லாம் எடுத்தால் தான் அவங்க பொறுக்க முடியுமா? காஞ்சி போய் கிடக்குறாளுவ, போய் எதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தண்ணி எடுக்க போனேன். ஏன் புதுசா சேர்க்கல ஆளு, இங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களே, ஆளை குறைச்சிக்கிட்டேன்னு சொன்னுச்சு. யார் கூட்டிட்டு போறா அவங்க தெருவில்? இதுல வலை, இந்த வலையெல்லாம் சுருக்கி மடிச்சு அங்க போய் இந்த வலையில இருக்கிற தூசியை பொறுக்கி மடிச்சு வச்சு அதை பாறையில பவுடரை போட்டு ஊற வச்சு, அது மாதிரி வலை இருக்கு இதுல பூரா, அது மாதிரி அதை என்ன பண்ணு, இந்த தகவல் ஒருத்தா அந்த தகவலை ஒருத்தா நடுப்புற ஒருத்தா குடிச்சுக்கிட்டு விளக்க இந்த வலைய என்ன பண்ணு, இங்க அடிச்சு கிடக்குது இல்ல, இந்த வலைய ஒண்ணு ஒண்ணா அந்த தூசியை பொறுக்கி 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 10 வலை அடுக்கி கட்டுறது காட்டுக்காரன் கட்டுக்குவான். நம்ம 10 வலை அடுக்கி வச்சு இதை அடுக்கி வச்சு போடுங்க. அதை திருப்பி ஒரு காயம் கட்டி போட்டு போயிடுவான். திருப்பி ஒருக்காங்க பாரு, அந்த பாறையில தண்ணியை ஊற்றி அதை அப்புறம் மேல பவுடரை போட்டு சொல்லத முழுசா சொல்ல காய வச்சுங்க. அந்த வலைய ஒரு 1/4 நேரம் போடணும், அதில் போட்டுக்கிட்டு போறாங்க போட்டுட்டு அதை ஊற வச்சா தான் அந்த அசாரெல்லாம் போகும். அதை முடிச்சுட்டு மருந்து ஓட்டணும், மிஷன் இருக்குது பாரு, இந்த கீத்து எல்லாம் கழுவணும். போட்டு ஊற ஆளுமே கழுவுவோம் சேர்ந்து. இதை பொறுக்கு
அழுக்குனதையும் தலையெல்லாம் கட்டா கொண்டு போய் கட்டி காட்டுல போட்டுட்டு அந்த வலையெல்லாம் அள்ளி போட்டுட்டு விளக்கம் தாடியே இந்த ஒற்றைய பூரா அட்டிக்கணும். தூசி துப்பு அந்த சின்ன பவுடர் எல்லாம் ஒட்டி கிடக்கும். அதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு சுத்தமா அள்ளி கொட்டி விட்டு கிச்சன் பவுடரை போட்டு இந்த பைப்பை எடுத்து போட்டு அதை கழுவுணும் தேய்ச்சி தேய்ச்சி. அது சரி. அதுக்கப்புறம் திருப்பி தலைவட்டி போடுவீங்க. அது அப்புறம் திருப்பி ஒரு மருந்து. அது சரி. மருந்து புழு வரங்காட்டியுமே மருந்து அடிக்கணும். பட்டு புடவைக்காரன்ட்ட போய் பட்டு அதை சேலையை வந்து விலை கம்மியாக பேசி ஆக்கிறீங்களே, இந்த புழுவை உண்டாக்கி உங்களை கஷ்டப்படணுமே பட்டு புழு கடைக்கு போனால் விலையை வந்து குறைக்காதீங்க.